சொல்லிட்டாரு இபிஎஸ், அமித்ஷா கூட வந்து இபிஎஸ் சரணடைஞ்சிட்டாரு அப்படின்னு சிஎம் பேசியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸில் இவர் சரணடைஞ்சிருக்காரா? 23 வயதில் நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் கூட நீ கூட்டணி வச்சுருக்கீங்க? அப்போ நான் கேட்குறேன், காங்கிரஸில் சரணடைஞ்சிருக்கீங்களா? அது மாதிரி கச்சத்தீவை எப்போ கொடுத்தீங்க? உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே சரணடைந்து நம்ம பகுதியில் ஒரு பகுதியை தூக்கி கொடுத்தீங்க. இன்றைக்கி கூட மீனவர் பிரச்சனை அதனால தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நேற்றைய தினம் நான் பார்க்குற இந்த 30 விழாவில் ஒரு பதற்றம் தெரிகிறது. நான் இன்னொன்று கூட ஒரு தம்பி பையன்கிட்ட ஃப்ளைட்டில் வந்தார், அக்கா யார் எதிர்த்து வந்தாலும்னா சிஎம் 30 நிமிஷம் 35 நிமிஷம் பேசினார், எங்களை பற்றி ஏன் பேசலைன்னு கேட்டார். நீ எந்த கட்சி தம்பின்னு. நான் வந்து தமிழக வெற்றி கழகம், எங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், எங்களை பற்றி அதிகமாக பேசிட்டாருப்பா, அதனால் உங்களை பற்றி பேசலையா இருக்கும். ஆனால் இன்றைக்கி எதிர்க்கிறது எல்லாரும் தான் எதிர்க்கிறோம், அதனால் அவங்க வீட்டுக்கு போகிறது உறுதி, கவலைப்படாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். தமிழக வெற்றி கழக விஜய் வந்து டார்கெட்டை பிஜேபி டிஎம்கே. நான் அதனால தான் தெளிவாக சொல்லிட்டேன், இது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் இல்லையா, நடக்கிறது அசம்பிளிக்கான தேர்தல். மாற்றம் எங்கே வர வேண்டும்னா திமுகவில் தான் மாற்றம் வரணும். அதனால் தம்பி விஜய் இப்போ ஏதோ பேச்சுக்கு நம்ம திமுக மட்டும் சொன்னால் நம்மளை யாரான்னு எதாவது நினச்சிக்குவாங்க, அதனால் கொஞ்சம் எதுக்கு பிஜேபி இழுத்துக்கலாம உங்களோட எதிர்ப்பை திமுகவை தீவிரமாக காமிக்க வேண்டும்ன்றது எனது கருத்து. அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாங்க, முகத்தை நான் தொடச்சிக்கிட்டு தான் வந்தேன். அப்படி இப்போ கூட இப்போ என் பேருக்குதுப்பா, ஒரு கட்சியை கொடுப்பாங்க இவங்க எங்கள் பொதுச் செயலாளர் தொடப்ப உடனே பத்திரிகையாளர் முன்னால் இருந்து முகத்தை மூடினார் தமிழிசைன்னு அங்கே வெளியே வந்தாச்சு, பார்த்தாச்சின்னு வந்தாச்சு, ஃபோட்டோ வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன? இப்போ நான் நினச்சமா ஒரு கட்சிக்கு நான் வந்து துடைக்கணும்னு நினச்சேன், ஐயோ கட்சிப்பெல்லாம் கொடுத்துறானுங்கப்பா, நான் தொடச்சேன்னு வச்சுக்கோங்க. முகத்தை மூடினார் தமிழிசை எங்க பத்திரிகையாளர் முன்னால் வச்சு. என்னத்துலலாம் அரசியல் செய்யணும் இல்லையா? உங்களோட ஊழலை மறைங்க. 7 அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு. எனக்கு எல்லாத்தோட சிரிப்பு என்னென்னா, செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக ஒரு மாநாடு அளவிற்கு 30 விழாவே நடத்தினார். அவர் நடத்துவார், எவ்வளோ நாள் வெளியே இருக்க போகிறாரு? யார் நடத்துகிறா? ஊழல் குற்றச்சாட்டு. அதே கேள்வி கேட்குறேன், இந்த செந்தில் பாலாஜி மீது ஏன் வழக்கு போட்டீங்க? இன்றைக்கி அவரை பாராட்டுறீங்க. அதனால் சும்மா அண்ணன் ஸ்டாலின் பேசிக்கொண்டே இருப்பார். கம்யூனிஸ்டுகள் எதிர்த்து போராட போகிறாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்படவில்லை. யார் கூட நீங்கள் இருக்கிறீங்க? எதுக்கு எதிர்த்து போராடுறீங்க? கூட்டணியை விட்டு வெளியே வருவோம் என்று சொல்லுகின்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? அதே மாதிரி தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் 30 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் பெருமையாக சொல்லுவேங்க, தெலுங்கானா ஆளுநராக இருக்கும்போது போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவதற்கு இந்த கையை வச்சு கையெழுத்து போட்டேங்க. உங்களால் அதை செய்ய முடியுமா? அதனால் பாஜக எப்பொழுதுமே மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் தர வேண்டும்னு நாங்கள் 2026 பலமாகவே வைப்போம். அதனால தான் நேற்றுலேருந்து என்ட்ரி ஆக முடியாது, என்ட்ரி ஆக முடியாது, நீங்கள் ரீஎன்ட்ரி ஆக முடியாதுன்றது தெளிவாக சொல்கிறேன். அதான் பதற்றம். அதாவது சந்திக்காமல் இருந்தால் கூட்டணி வராமல் இருந்துட்டால் நல்லதுன்னு நினச்சாங்க, கூட்டணி வந்துருச்சு. சந்திக்காமல் இருந்தால் நல்லதுன்னு நினச்சாங்க, சந்திச்சுட்டாங்க. பேசாமல் இருந்தால் நல்லதுன்னாங்க, பேசிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஆக அவர்களின் கூட்டணியில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. திமுகவிற்கு அவர்களின் கூட்டணியில் நம்பிக்கை இல்லை, எதிர்கூட்டணியின் பிரிவில் தான் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. என்ன சொல்கிறாங்க? கவர்னர் தொடரட்டும், நாங்கள் ஜெயிச்சிருவோம். அண்ணாமலை இருக்கட்டும், நாங்கள் ஜெயிச்சிருவோம். எடப்பாடி அண்ணன் 100 வருஷத்துக்கு வாழட்டும், நாங்கள் ஜெயிச்சிருவோம். அப்போ நீங்கள் மற்றவங்களை வச்சு தான் நீங்கள் ஜெயிப்பீங்களா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதனால தான் இப்போ என்ன அந்த பதற்றத்தில் இருக்காங்க. இன்னும் 30 விழாவில் முழு பதற்றமும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்து விட்டார்களே அப்படின்ற பதற்றம் தான் 30 விழாவில். ஒன்று எதையாவது மக்கள் நலன் பேசினாங்களான்னு கேட்குறேன். அதே நாளில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு கூட்டம் போட்டுட்டார். அதில் பெண்களின் உடல் நலத்தை நான் பேணுகிறேன், என்னோட தீவிரவாதிகள் யாரும் என் நாட்டை தகர்க்க முடியாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், ஜிஎஸ்டினால எல்லாரும் பலனடைகிறீங்க, இப்படி பேசினார். ஆனால் இவர் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அடக்குமுறை திணிப்பார்கள். என்ன திணிக்கிறாங்க, என்ன அடக்குறாங்க? அதனால் அண்ணன் ஸ்டாலின் நேற்று முழுசாக அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களின் சந்திப்பின் பதற்றம் 30 விழாவில் வெளிப்பட்டது. இன்னொன்று,
கட்சி பொறுப்பு தான் வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட விருதுகளையும் வாரிசுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், கட்சி பொறுப்பும் கிடைக்காது, விருதும் கிடைக்காது, அதனால அவர்களுக்கு ஓட்டும் கிடைக்காது. குடும்ப அரசியல் காரணமா ஒரு சில கட்சிகள் ரெண்டா போயிட்டு இருக்கு. குடும்ப அரசியல் காரணமா ஒரு சில கட்சிகள் இல்லை, அதில் வந்து உட்கட்சியில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அது வந்து கட்சி போராட்டம் என்று வருவதை விட பாச போராட்டம்னு நான் நினைக்கிறேன். பாமகவை தான் கேட்குறீங்க நீங்கள், அது சரியாயிடும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வனத்துறையை எதிர்த்து எங்கள் கட்சி வந்து ஒரு போராட்டம் நடத்துவதாக இருந்தாங்க. ஆனைக்கட்டியில், இந்த ஆனைக்கட்டியில் பல ரிசார்ட்ஸ் கட்டப்பட்டு அது வந்து மிருகங்கள் வாழ்கிற இடத்துல இவங்க வாழ்ந்தாங்கன்னா மக்கள் வாழ்கிற இடத்துல மிருகங்கள் வந்துடுது. அப்போது இவங்க வந்து மிருகத்தோட இடத்த இவங்க பிடிச்சிட்டாங்கன்றதுக்காக மக்களோட இடத்த நாம் பிடிப்போம். மிருகங்கள் வெளியே வரும்பொழுது ஆனைக்கட்டியிலேருந்து ஆனைங்க உள்ளே வந்துடுது. இதை தடுக்காமல் இதை வந்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா இருந்ததுன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து எனக்கு காவல்துறை ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறீங்களா, கோயம்புத்தூருக்கு எதுக்கு போகிறீங்க, ஏன்னா ஒரு வாட்டி மெட்ரோவில் போய் நான் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால ஃப்ளைட்டில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறேன் போல இருக்குன்னு. ஏன் அந்த பதற்றம்? ஆனைக்கட்டியில் ஆனைகளுக்கும் மிருகங்களுக்கும் வழிவிடுங்கள், உங்களோட ஆக்கிரமிப்புகளை அதில் நடத்தாதீர்கள், செய்யாதீர்கள் என்று மாநில அரசையும் வனத்துறையை நான் கேட்டுக்கொள்கிறேன். எதுக்கு இதை விட ஜோக் எங்கேயும் கிடையாதுங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு, அவங்க தேர்தல் துறை தேர்தல் உயர் அதிகாரி நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் தேர்தல் லிஸ்ட்டை வச்சுட்டோம், மக்கள் அதில் வெரிஃபை பண்ணி எங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எதை நீங்கள் சொல்கிறீங்க? நான் கேட்குறேன், காந்தின்ற பேரை திருடி வச்சுருக்கிறது யார்? அதனால் இனிமேல் இந்த வாக்கு திருட்டு, வாக்குச்சீட்டு அதெல்லாம் இன்னொன்று சொல்கிறாங்க. பஞ்சாயத்து தேர்தலில் வாக்குச்சீட்டு வேணும்னு கேட்டிருக்காங்களாம். தெலுங்கானாவில் வாக்குச்சீட்டில் தாங்க நடந்தது. அதில் பிஜேபி அனைத்து இடத்துலையும் வெற்றி பெற்று இருக்குது. அதனால் நீங்கள் மிஷின் வச்சாலும் சரி, வாக்குச்சீட்டு வச்சாலும் சரி, பிஜேபி வெற்றி பெறும். ஏனென்றால் நாங்கள் வாக்குச்சீட்டு திருட்டினாலும் வெற்றி பெறலை, உழைப்பினால் வெற்றி பெறுகிறோம். அதுதான். அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட அந்த சீர்திருத்தம் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக ஜெயிச்சு கொண்டிருந்ததே மேலே போனவங்களால தான். திமுக மேலே போனவங்களால தான். ஏன்னா அவங்க தான் அந்த லிஸ்ட்டு கரெக்டாக வச்சு ஓட்டு போடுவாங்க. இனிமேல் அதெல்லாம் முடியாது. அதனால் தேர்தல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டில், வாக்குச்சீட்டு சீர்திருத்தம் தமிழகத்தில் வரணும்னு நான் நினைக்கிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.